ஹலோ நண்பா, இந்தியன் ஆர்மிலேருந்து சிஎஸ்பிஓ அதாவது சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆப்ரேட்டர்லேருந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் உள்ள A to Z இன்ஃபர்மேஷன் தான் கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. கூடவே பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் இருக்குங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ரன் ஆகக்கூடிய ஒரு ஜாப் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிவிலியன் ஸ்விட்ச் போர்டு ஆப்ரேட்டருக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது CSBO. ஸோ கிரேட் 2க்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் C போஸ்ட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நல்ல ஒரு ஜாப் தான் ஓகேங்களா. ஸோ பர்மனண்டான ஒர்க்கு தான். ஸோ டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒர்க் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு பர்மனண்டான ஜாப் தான் ஓகேங்களா. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது போக உங்களுக்கு இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் கம்மியாக வேகன்சி கொடுத்து அதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 20-30 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே நம்ம வேகன்சி கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 190 வேகன்சியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா URக்கு 94 வேகன்சி, OBCக்கு 43 வேகன்சி, SCக்கு 22 வேகன்சி, STக்கு 12 வேகன்சி, EWSக்கு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது போக PWD கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 20 வேகன்சி ஓகேங்களா. ஸோ இதில் உள்ள அதாவது UR, OBC, SC, ST, EWS இருக்கு இல்லையா, இதில் உள்ள போஸ்ட்டில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 20 வேகன்சி போயிடும் ஓகேங்களா. மீதி போகக்கூடிய வேகன்சி தான் மற்ற கேட்டகரி எல்லாருக்கும் உங்களுக்கு வேகன்சியாக வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அது போக அலவன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா. DA அலவன்ஸ், HR அலவன்ஸு, டி அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும் ஓகேங்களா. ஓகே நண்பா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் 10th, 12th ஆர் ITI முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக டிப்ளமோவில் எலக்ட்ரிஷியன் அண்டு டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக டெலிகம்யூனிகேஷன் ஆப்ரேட்டராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் போர்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு நல்ல பெனிஃபிட் ஓகேங்களா. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் வந்து இதுதான் ஓகேங்களா. நீங்கள் 10th, 12th ஆர் ITI நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா. SC, STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா SC, ST பார்த்தீங்கன்னா அப்போது 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணா இருக்கும், எங்கே வேணா உங்களுக்கு ஜாப் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இதோட கிளியர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா. இப்போதைக்கு இதோட மெத்தட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதோடய நான் எக்ஸ்ட்ராவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நம்ம இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீக்குள்ளே இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஜாப் பற்றி எந்த ஒரு டவுட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.